உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாணவர்களுடைய இணையவழி கற்றல் செயற்பாடுகள் 3வது நாளாகவும் பாதிப்பு. நியாயம் கோரி ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் இன்றும் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்பு. மாகாணங்களுக்கிடையிலான அத்தியாவசிய போக்குவரத்து சேவை இன்று முதல் ஆரம்பம். நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியை பசில் என்ற மாயையை வைத்து மறைக்க முற்படுவதாக ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு. ஒரு பசில் என்கிற தனிநபர் ஒரு பெரிய நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிமித்துவார் என்று அரசாங்கம் ஒரு மாயையை மக்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் தொடரும் வன்முறை, 72க்கும் அதிகமானோர் பலி. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்ட அமுலாக்கல் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்ட திரு அனுஷ பெல்பிட்ட விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து இன்று முற்பகல் அலரி மாளிகையில் வைத்து தனது நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். கடந்த ஜூன் 22ஆம் தேதி அரசு துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அனுஷ பெல்பிட்ட அரசியலமைப்பின் பிரிவு 52 அதிகாரங்களின்படி ஜனாதிபதியினால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்ட அமுலாக்க அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இணைந்த சேவைகள் உதவி பணிப்பாளர், ஜனாதிபதி உதவி செயலாளர், ஜனாதிபதி நிதியத்தின் கணக்காளர், அபிவிருத்தி லோத்தர் சபையின் தலைவர், இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம், அரசாங்க தகவல் திணைக்களத்தின் 1வது பணிப்பாளர் நாயகம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை பத்திரிகை நிறுவனத்தின் தலைவர், இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் என பல்வேறு துறைகளில் பணியாற்றிய அனுஷ பெல்பிட அவர்கள் 34 ஆண்டுகால சேவை அனுபவம் கொண்ட சிரேஷ்ட அதிகாரியாவர். பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்ட அமலாக்கல் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்ட திரு அனுஷ பெல்பிட்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து இன்று முற்பகல் அலரி மாளிகையில் வைத்து தனது நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டார். யானை வேலிகளை பராமரிக்கும் தன்னார்வ படையணி ஆரம்ப திட்டத்தை குருநாகல் மற்றும் அனுராதபுரத்திலிருந்து ஆரம்பிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவுறுத்தியுள்ளார். காட்டு யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு மின்சார வேலிகளை அமைப்பது தொடர்பில் அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். வனஜீவராசிகள் பாதுகாப்பு அல்லது சிவில் பாதுகாப்பு திணைக்களங்களுக்கு மாத்திரம் இதன் ஒட்டுமொத்த பொறுப்பும் சுமத்தப்படாத வகையில் பிரதேச செயலாளர் அலுவலகம், விவசாய சேவைகள் திணைக்களம், மகாவலி அதிகார சபை மற்றும் கிராம சேவகர் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள், அதிகாரிகள் மற்றும் கிராம சமூக அமைப்புகள் உள்ளிட்ட தன்னார்வ படையணிகள் ஊடாக இந்த யானை மனித மோதலை கட்டுப்படுத்த முடியும் என பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டினார். 2021ஆம் ஆண்டில் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் தேசிய வேலை திட்டமாக 1500 கிலோமீட்டர் மின்சார வேலி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதுவரை அதற்கான மூலப்பொருள் கொள்வனவு நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதுடன் 19 மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் முப்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம், பிரதேச வனஜீவராசிகள் அலுவலகம் மற்றும் பிரதேச செயலாளர் அலுவலகம் என்பன யானை வேலி அமைப்பதற்கு பங்களிப்பு செய்துள்ளது. இதுவரை அமைக்கப்பட்டுள்ள 4500 கிலோமீட்டர் வரையான யானை வேலிகளை பராமரிப்பதற்கு சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் 3900 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் பல்நோக்கு மேம்பாட்டு திணைக்களத்தின் 1500 பேரும் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள 14 ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் இணைந்து இணையவழி கற்பித்தல் செயற்பாடுகளில் இருந்து விலகியுள்ளனர். இவ்வாறு 3வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மாணவர்களுடைய கற்றல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேபோல உத்தேச கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டம் மூலம் இலவச கல்விக்கு விடுக்கப்படும் பாரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாகவும் அதனை தோற்கடிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தமது கோரிக்கைக்கு கல்வி அமைச்சினால் இதுவரை எவ்வித பதிலும் வழங்கப்படவில்லை என அதிபர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அதிபர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் நேற்று முன்தினம் காலை 6 மணி முதல் இணைய கற்றல் நடவடிக்கைகளில் இருந்து விலகியுள்ளனர். ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் சில உறுப்பினர்கள் அண்மையில் நடத்திய போராட்டத்திற்காக கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு தனிமைப்படுத்தலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இத்தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் தமது சம்பள வேறுபாட்டிற்கான தீர்வு காணப்படுவதோடு அதற்கான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள தாம் தயாராக உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதான செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் பேச்சுவார்த்தைக்கு அவகாசம் வழங்காத அரசாங்கம் தொடர்ந்தும் இதனை பிற்போடுமானால் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்க நேரிடும் என அவர் கூறியுள்ளார். இணைய கற்றல் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதான செயலாளர் மஹிந்த ஜெயசிங் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மாணவர்களை விரும்புபவர்களாக இருந்தால் வேலை திட்டம் ஒன்று இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறான எவ்வித வேலை திட்டமும் இல்லை என இலங்கை தேசிய அதிபர் சங்க தலைவர் பராக்கிரம வீரசிங்க தெரிவித்துள்ளார். දරුවන්ට ආදරයක් තියෙනම් ඇත්ත වශයෙන්ම වැඩපිළිවෙලක් එන්න එපායි. නමුත් පාසලට වැඩපිළිවෙලක් ඇවිල්ලා නැහැ. ජනතාව දෙමව්පියෝ මතක තියාගත්තු මේ සියලුම ඔන්ලයින් ක්‍රමයට ඉගෙනීම පටන් ගත්තේ குருவரு ஸ்வேச்சாவே சொச்சம். ஆன்லைன் முறையில் ஆசிரியர்கள் சுயமாக கற்பிக்க முன்வந்தனர். குறைந்த சம்பளம் பெறும் ஆசிரியர்கள் நீண்டகால கடனை பெற்று மடிக்கணினி மற்றும் டெப்களை கொள்வனவு செய்து கற்பித்தல் நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றனர். இறுதியாக ஆசிரியர்களை தூற்றுகின்றனர். இதனிடையே தொடர்ச்சியாக இந்த தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்பதாக கல்வி தொழிற்சங்கத்தின் தலைவர் உலப்பனே சுமங்கல தேரர் கூறியுள்ளார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக அரசாங்கம் எவ்வித முயற்சிகளும் மேற்கொள்ளாமையானது எதிர்கால சந்ததியினருக்கு இழைக்கப்படும் பாரிய குற்றமாகும் எனவும் உலப்பனே சுமங்கல தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் அமைதியாக இருந்த தமது தொழிற்சங்க நடவடிக்கைக்கு இடையூறு ஏற்படுத்த முடியுமாயின் இதனை விட பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என கல்வி தொழிற்சங்கத்தின் தலைவர் உலப்பனே சுமங்கல தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டோர் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று களுத்துறை ஆசிரியர் சங்கம் பாணந்துறை நகர் வரையில் குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கொழும்பு தாமரை தடாகத்திற்கு அருகிலிருந்து எதிர்ப்பு வாகன பேரணியை ஆரம்பித்தனர். தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள தொழிற்சங்க தலைவர்களை உடனடியாக விடுவிக்குமாறு கோரி இந்த எதிர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம், இலங்கை ஆசிரியர் சங்கம், அரசு தாதியர் சங்கம், இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தாமரை தடாகத்திற்கு அருகில் இருந்து வாகனங்களில் பதாதைகளை காட்சிப்படுத்தி எதிர்ப்பு வாகன பேரணியை முன்னெடுத்தனர். உத்தேச கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டம் மூலம் இலவச கல்விக்கு விடுக்கப்படும் பாரிய அச்சுறுத்தலாகும். அதனை தோற்கடிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கும் சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலம் தொடர்பாக விடுத்திருக்கும் அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கையின் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் தேவையான உயர்கல்வியை வழங்குவதற்காக சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டியது தேசிய ரீதியிலான தேவையாக இருப்பதை நாங்கள் அனுமதிக்கின்றோம். என்றாலும் எந்த அடிப்படை தேவைக்கும் அப்பாற் சென்று இலவச கல்வியை அளிப்பதற்கு உயர்கல்வி கட்டமைப்பிற்கு அப்பால் ஒரு நிறுவனம் ஸ்தாபிக்கப்படுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அரசாங்கம் மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கையின் மூலம் உயர்கல்வியின் ஆரோக்கிய தன்மை, தரம் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் இறையாண்மை முழுமையாக இல்லாமல் போவதோடு இலவச கல்வியும் பாரிய பிரச்சினைக்கு ஆளாகும். அதேபோன்று அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையால் பல்கலைக்கழக கட்டமைப்பின் அறிவுசார் சுதந்திரம் மற்றும் சுயாதீன தன்மை அச்சுறுத்தலுக்கு ஆளாவதோடு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நிர்வாகத்துக்கு அப்பாற் சென்ற உயர்கல்வி நிறுவனங்கள் அமையலாம். அதனால் இலவச கல்வி மற்றும் அதன் உரிமையாளர்களின் சுதந்திரம் மற்றும் போராட்டங்களின் பெயரால் உத்தேச சட்டமூலத்தை தோற்கடிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். இந்நிலையில் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆசிரியர்களுடைய போராட்டம் குறித்து இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் அவருடைய ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்த ஆசிரியர் நண்பர்கள், சட்டத்தரணிகள் இந்த கொத்தலாவலை பல்கலைக்கழகத்தை தனியார் மயப்படுத்தக் கூடாது என்பதற்கு எதிராக அவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்தார். இலங்கையிலே சைட்டம், கொத்தலாவல பல்கலைக்கழகங்கள் இவ்வாறு தனியாருக்கு மெல்ல மெல்ல விற்கப்படுகின்ற செய்திகள் இந்த நாட்டிலே அதிகரித்து வருகின்றன.
இதன் ஊடாக இந்த நாட்டில் இந்த இலவச கல்வி என்பதும் இலவச மருத்துவ சேவை என்பதும் கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. இவற்றுக்கு எதிராகத்தான் நண்பர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் என்று முகாமிலே கொண்டு போய் அடைத்திருக்கிறார்கள். அவருக்கு கொரோனாவும் இல்லை, அவருக்கு எந்த விடயங்களும் இல்லை. ஆனால் நாமல் ராஜபக்ச யாழ்ப்பாணம் வந்தார். அண்மையிலே வந்த பொழுது இந்த முள்ளி என்கிற பகுதியிலே ஒரு குப்பைகளை மீளுருவாக்கம் செய்கின்ற நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நாமல் ராஜபக்சவோடு அந்த விழாவை நடாத்துவதற்கான அனுமதி 30 பேருக்கு தான் வழங்கப்பட்டிருந்தது. 300 பேருக்கு குறையாத நபர்கள் அந்த இடத்திலே இருந்தார்கள். அதற்கு அனுமதி எவ்வாறு வழங்கப்பட்டது? அதனை எவ்வாறு இந்த அரசாங்கம் பார்க்கிறது? அதே போல பசில் ராஜபக்ச ஏதோ அலாவுதீன் அற்புத விளக்கோடு வந்து விட்டார் என்று அவருக்காக இங்கே பலர் வெடிகொளுத்தி ஆரவாரம் செய்கிறார்கள். அப்பொழுது இந்த சுகாதார பிரிவோ அல்லது போலீசாரோ இவர்களை கைது செய்யவும் இல்லை, இவர்களை கொண்டு சென்று இவர்களுக்கு தனிமைப்படுத்தலை செய்யவும். இலங்கை தற்போது 430 கோடி அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன்களை மீளச் செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றது. இவ்வாறானதொரு நெருக்கடி நிலையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி எதிர்வரும் 2 அல்லது 2 தொடக்கம் 3 வருட காலத்திற்கு அவசியமான நிதி உதவிகளை அதனிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார நிலை தொடர்பில் வெளியிட்டிருக்கும் விசேட அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். In the middle of a foreign exchange crisis, our reserves amount to $4 billion. அண்மை காலத்தில் நாட்டின் பொருளாதார முகம் கொடுத்திருக்கும் நெருக்கடிகள் வெளிநாட்டு நாணய இருப்பிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எமது வெளிநாட்டு இருப்பான $4 பில்லியன் பிணையங்களுக்கான கொடுப்பனவு செலுத்தப்பட்டதன் பின்னர் $1 பில்லியன் குறைவடையும். எனவே தற்போது எம்மிடம் இருக்கும் வெளிநாட்டு இருப்பின் பெறுமதி $3 பில்லியன் ஆகும். அதேபோன்று எரிபொருள் கூட்டுத்தாபனம் $130 கோடி செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றது. இப்போது எமது நாடு மீளச் செலுத்த வேண்டியிருக்கும் கடனின் பெறுமதி $430 கோடி அமெரிக்க ஆகும். இருப்பினும் எம்மிடம் தற்போது இருக்கும் $300 கோடி இவ்வருடம் முடிவடைவதற்குள் $10 கோடி பிணையங்களுக்கான கொடுப்பனவாக செலுத்த வேண்டியுள்ளது. எமது நாட்டுக்கு அவசியமான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு போதிய அளவு நிதி இல்லாததன் காரணமாக இறக்குமதிகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. உரத்தை இறக்குமதி செய்வதற்கு பணம் இல்லை. அதனாலேயே உர இறக்குமதியை கட்டுப்படுத்தி சேதன உரத்தை உற்பத்தி செய்ய போவதாக அரசாங்கம் கூறுகின்றது. அதேபோன்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் வழங்குவதற்கு அவசியமான தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதற்கு பணம் இல்லாததன் காரணமாக 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாத்திரம் தடுப்பூசி வழங்கப்படும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் அண்மையில் சர்வதேச நாணய நிதியமானது அதில் அங்கம் வகிக்கும் 198 உறுப்பு நாடுகளுக்கு அவசியமான நிதி உதவியை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்ததன் பின்னர் இந்தியா, சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளிடமிருந்து நிதியுதவிகளை பெற்றுக் கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் எதிர்வரும் வருடத்தில் தொழிலற்றவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் வாழ்வாதாரத்தை உழைப்பதிலும் பாரிய சிக்கல்கள் ஏற்படும். எனவே அரசாங்கம் மேற்குறிப்பிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதேவேளை நாட்டின் பொருளாதார நிலை தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு நாளொன்றை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். If we do not do this, there will be hunger and massive unemployed somewhere in the middle of next year. We have to prevent that. Government has to prevent it, Parliament has to prevent it. நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியை பசில் என்ற மாயையை வைத்து மறைக்க முற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். கையிலே காசோடு சென்று கூடையிலே சாமான் வாங்கி வருகின்ற காலம் போய் இப்பொழுது கூடையிலே காசு கொண்டு போய் கையிலே சாமான் வாங்கி வருகின்ற காலமாக இது மாறி இருக்கிறது. ஆகவே இந்த சூழலில் ஒரு பசில் என்கிற தனிநபர் ஒரு பெரிய நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிமித்துவார் என்று அரசாங்கம் ஒரு மாயையை மக்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறது. ஆனால் இது அல்ல உண்மை. அரசாங்கம் பொருளாதார ரீதியாக உலகத்திலே கடுமையான விழுக்காட்டை சந்தித்திருக்கு. நீதியற்ற நாடுகளின் பட்டியலிலே அரசாங்கம் கடைநிலையிலே இருக்கு. பொருளாதாரத்தை இழந்த நாடுகளிலே கடைநிலையிலே இருக்கு. யுத்தத்தை மட்டும் நடத்த தெரிந்த, ஒரு இனப்படுகொலையை செய்ய முடிந்த, ஒரு மக்கள் குழுவை அழிக்க முடிந்த இந்த அரசாங்கம் ஒரு சமாதானத்தை வென்று இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்க்கக்கூடிய வல்லமை அற்ற தலைவர்களை கொண்ட நாடாகத்தான் இந்த நாடு இருக்கு. இந்த யுத்தம் முடிந்து 10 ஆண்டுகள் இலங்கை ஒன்றில் சிங்கப்பூராக மாறி இருக்கணும், அல்ல ஜப்பானாக மாறி 10 ஆண்டு 12 ஆண்டுகள் யுத்தம் இல்லை. ஆகவே இந்த நாடு யுத்தம் இல்லாத நாட்டிலே ஏன் பொருளாதாரம் இவ்வளவு தூரம் கீழே விட வேண்டும்? அப்படி என்றால் இந்த நாட்டிலே சரியான பொருளாதார வல்லுநர்கள் இல்லை, இந்த நாட்டுக்கான பொருளாதார வளங்கள் இல்லை. இந்த நாடு வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டிருக்கிறது. கடன் வாங்கிய நாடு, குறிப்பாக சீனா போன்ற நாடுகள் இந்த நாட்டை உறிஞ்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாடு எந்த காலத்திலும் உருப்படக்கூடிய இந்த வாய்ப்புகளும் தென்படவில்லை. இவர்கள் பசில் அல்ல, பசில போல எத்தனை கடவுளை கொண்டு வந்தாலும் இப்போதைக்கு இவர்களால் மீள முடியாது.
இன்றைய தினம் நாட்டில் 988 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் 37 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. எனவே மொத்த கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 3611 உயர்வடைந்துள்ளது. இதேபோல நாடளாவிய ரீதியில் இன்றைய தினமும் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. நேற்றைய தினம் நாட்டில் 3,37,445 பேருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதுவே ஒரே நாளில் செலுத்தப்பட்ட அதிகூடிய கோவிட் தடுப்பூசிகளின் எண்ணிக்கையாகும். நாட்டில் தற்போது பாவனையில் உள்ள ஸ்புட்னிக் வி, சினோஃபார்ம் மற்றும் ஃபைசர் ஆகிய தடுப்பூசிகளே இவ்வாறு செலுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்றைய தினமும் நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இடம்பெற்றுள்ளன. லிந்துலை பிரதேசத்தில் அண்மை காலமாக கோவிட் தொற்று பரவல் காரணமாக மூடப்பட்ட லிந்துலை தேயிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பணிபுரியும் உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் உட்பட சுமார் 300 பேருக்கு சினோஃபார்ம் கோவிட் தடுப்பூசியின் முதல் டோஸ் இன்றைய தினம் பெற்றுக் கொடுக்கப்பட்டதாக லிந்துலை பொது வைத்திய சுகாதார அதிகாரி ஆறுமுகன் ஜெயராஜன் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் ஊடாக நாட்டுக்குள் கோவிட் டெல்டா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் மன்னார் மாவட்டத்திற்கு அண்மையில் 2ஆம் கட்டமாக 22,230 கோவிட் தடுப்பூசிகள் கிடைக்கப்பட்ட நிலையில் குறித்த தடுப்பூசிகளை சமூகத்திற்கு வழங்கும் செயற்பாடு மன்னார் மாவட்டத்தில் உள்ள 5 பிரதேச செயலகங்களையும் உள்ளடக்கிய கரையோர கிராமங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்தை நிரந்தர வசிப்பிடமாக கொண்டவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தலைமையில் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள், தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவுக்கான வைத்திய அதிகாரி, சுகாதாரத்துறையினர், பிரதேச செயலா உத்தியோகத்தர்கள் மற்றும் முப்படையினரின் ஒத்துழைப்போடு இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தன்குடி போலீஸ் பிரிவில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 3 கிராம சேவகர் பிரிவுகள் இன்று காலை 6 மணியோடு விடுவிக்கப்பட்டன. புதிய காத்தான்குடி வடக்கு, புதிய காத்தான்குடி தெற்கு 167 சி, புதிய காத்தான்குடி கிழக்கு 167 பி ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளே இவ்வாறு விடுவிக்கப்பட்டன. காத்தான்குடியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் பொருட்டு கடந்த மாதம் 23ஆம் தேதி 8 கிராம சேவகர் பிரிவுகள் முடக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருந்தன. இதில் 5 கிராம சேவகர் பிரிவுகள் கடந்த 8ஆம் தேதி விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய சேவைகளுக்காக மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவைகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக மாகாணங்களுக்கு இடையில் அத்தியாவசிய சேவைகளுக்காக 500 பேருந்துகள் இன்று முதல் இயங்கும் என இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. தனியார் பேருந்துகளும் இன்று முதல் மாகாணங்களுக்கு இடையிலான சேவையை ஆரம்பிக்கும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி வரையில் 4 ரயில் சேவைகளும், கோட்டையிலிருந்து ரம்புக்கனை, மகவ, சிலாபம் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையில் 2 ரயில்களும் இயங்க உள்ளன. மருதானை மற்றும் காலிக்கு இடையில் 2 ரயில்கள் இயங்க உள்ளதாகவும், மருதானை, வலியத் ஆகிய நகரங்களுக்கு இடையில் 1 ரயில் இயங்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பயணத்தடை மற்றும் மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடைகள் காரணமாக சுமார் 2 மாதங்களாக தடைப்பட்டிருந்த மட்டக்களப்பிற்கும் கொழும்புக்கும் உட்பட்ட தூர இடங்களுக்குமான பஸ் சேவைகள் இன்று காலை முதல் ஆரம்பமாகின. இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு டிப்போ ஊடாக குறித்த பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு டிப்போ முகாமையாளர் தெரிவித்தார். இன்று அதிகாலை 6:30 மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து கொழும்பிற்கான முதலாவது பஸ் சேவை ஆரம்பமானது. பதுளை, யாழ்ப்பாணம், மன்னார் போன்ற தூர இடங்களுக்கும் பஸ் சேவைகள் இடம்பெற்றன. இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தற்போது வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 1266 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 7177 பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். வீதி விபத்துகளினால் நேற்று மாத்திரம் 10 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் வருடாந்தம் சுமார் 3650 பேர் வரையில் உயிரிழந்திருக்கக்கூடும் எனவும், இவற்றை கட்டுப்படுத்துவதற்காக சட்டங்களையும் தண்டனைகளையும் வலுப்படுத்தினாலும் வாகன சாரதிகள் உரியவாறு ஒழுக்கமாக செயற்படாத விடத்து விபத்துக்களை குறைக்க முடியாது என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். எமது நாட்டை பொறுத்தவரையில் கடந்த காலத்துடன் ஒப்பிடும் பொழுது 2019 மற்றும் 2020ஆம் ஆண்டு பதிவான வாகன விபத்துகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சியொன்று காணப்படுகிறது. பொதுவாக சிங்கள தமிழ் புதுவருட பிறப்பு கொண்டாடப்படும் ஏப்ரல் மாதத்திலும், பின்னர் வெசாக் மற்றும் பொசோன் பௌர்ணமி தினங்களை அண்மித்த காலப்பகுதியிலும்
காலப்பகுதிகளிலும் அதிகளவான வாகன விபத்துக்கள் பதிவாகும். இருப்பினும் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அடுத்து பொதுமக்கள் வாகன போக்குவரத்தை கணிசமான அளவுக்கு குறைத்துக் கொண்டார்கள். அதேபோன்று 2020ஆம் ஆண்டு சுமார் 6 மாத காலத்துக்கு நாடு முழுமையாகவும் பகுதியளவிலும் முடக்கப்பட்டிருந்தது. எனவே அவ்வாண்டு காலப்பகுதியில் பதிவான வாகன விபத்துக்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு இறுதி முடிவொன்றை எட்டுவது மிகவும் கடினமான விடயமாகும். கடந்த 2019ஆம் ஆண்டு 2839 வாகன விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. அதேபோன்று 2020ஆம் ஆண்டு பதிவான வாகன விபத்துக்களின் எண்ணிக்கை 2144 ஆகும். 2020ஆம் ஆண்டு நாடு முடக்கப்படாமல் இருப்பின் அவ்வாண்டு பதிவான வாகன விபத்துக்களின் எண்ணிக்கை 3000ஐ கடந்திருக்கும். அதேபோன்று இவ்வருடம் ஜனவரி முதல் திகதியிலிருந்து தற்போது வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துக்களில் 1266 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவே வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்கு சட்டங்களையும் தண்டனைகளையும் வலுப்படுத்தினாலும் சாரதிகள் உரியவாறு ஒழுக்கமாக செயற்படாவிடத்து வீதி விபத்துக்களை குறைக்க முடியாது. පමණ මියගොස් තිබෙන අතර ඒ වගේම පුද්ගලයන් 7177 දෙනෙක් පමණ තුවාල ලබා තිබෙනවා. ඒ වගේම 2019 වර්ෂයේදී රියානතුරු වලින් පුද්ගලයන් 2839 දෙනෙකුත් 2020 වර්ෂයේදී රියානතුරු වලින් පුද්ගලයන් கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்று கௌதாரிமுனை சீன நிறுவனத்தின் கடல் அட்டை பண்ணையை பார்வையிட்டுள்ளார். இந்த செய்தியோடு நாட்டில் இடம்பெற்ற ஏனைய செய்திகளையும் அடுத்து பார்க்கலாம். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கௌதாரிமுனை பகுதியில் உள்ள கல்முனை பகுதியில் சீன நிறுவனத்தின் கடல் அட்டை பண்ணை சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் குறித்த அட்டை பண்ணையை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேரில் சென்று பார்வையிட்டு கள நிலவரங்களை ஆராய்ந்துள்ளார். இதன்போது அப்பிரதேசத்தில் உள்ள மீனவர்களோடு அமைச்சர் கலந்துரையாடியுள்ளார். கௌதாரிமுனை கடல் அட்டை குஞ்சு வளர்ப்பு நிலையம் தொடர்பாக அரசியல் நோக்கோடு மக்களை குழப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த கடற்றொழில் அமைச்சர் இவ்வாறான சுயநல பூச்சாண்டிகளால் தன்னுடைய மக்கள் நலச் செயற்பாடுகளை தடுக்க முடியாது எனவும் மக்களுக்கு தேவையானதை சரியானதையும் செய்வதற்கு எதிராக எத்தகைய எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் எதிர்கொள்ள தயங்க போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அந்த பகுதிகளுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை விரைவில் இது பெற்றுக் கொடுக்கும். அதை விரும்பாத துஷ்டர்கள்லாம் இப்படியான கருத்தை சொல்லி கடந்த காலத்தில் மக்களை அழிவுகளுக்குள்ள இட்டு செண்டிச்சினமோ அவையெல்லாம் தொடர்ந்தும் தங்களோட சுயலாப அரசியலுக்காண்டி செய்யணும். சரியான கருத்து யாருன்னு சொன்னால் நிச்சயம் நான் அதை கருத்தில் எடுப்பேன். குழப்ப வேணும் என்ற நோக்கத்தில் யார் சொன்னாலும் அதை நான் கருத்தில் எடுக்க போறதில்லை. கரைச்சி தெற்கு பல்நோக்கு கூட்டு சங்கத்தின் இயற்கை பசலை உற்பத்தி தொழிற்சாலை இன்று கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரனினால் திறந்து வைக்கப்பட்டது. 50 சிறு கைத்தொழில் திட்டத்தின் கீழ் 7.5 மில்லியன் நிதியில் குறித்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதோடு 2 உளவு இயந்திரம் மற்றும் பதனிடல் இயந்திரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அனைத்திலங்கை டெங்கு தடுப்பு உதவியாளர் சங்கத்தின் கல்முனை பிராந்திய டெங்கு ஒழிப்பு உதவியாளர்கள் 4 வருடங்களுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் கடமையாற்றி வரும் தங்களை நிரந்தரமாக்க கோரி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இன்று நண்பகல் உணவு விடுமுறை நேரத்தில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை முன்றலில் சுலோகங்களை ஏந்தி சமூக இடைவெளியோடு சுகாதார நடைமுறைகளுக்கமைய இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எங்களுடைய நிரந்தர நியமனம் கோரி தொடர்ச்சியாக இவ்வாறான போராட்டங்களை பல தடவைகள் மேற்கொண்ட போது ஒவ்வொரு முறையும் சில காரணங்களை கூறி எங்களை சமாதானப்படுத்தி அனுப்பி கொண்டிருந்தார்கள். 4 வருட காலமாக தொடர்ச்சியாக பணிபுரியும் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் எம்மை 1 லட்சம் பல்தேவை அபிவிருத்தி செயலணிக்குள் உள்வாங்க போவதாக அதை வன்மையாக கண்டித்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மூலமாகவே அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அக்கரப்பத்தனை போபத்தலாவ காட்டுப்பகுதியில் விலங்குகளை வேட்டையாடி இறைச்சி விற்பனையில் ஈடுபட்ட நபர் ஒருவரை அக்கரப்பத்தனை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து சுமார் 8 கிலோகிராம் இறைச்சி மற்றும் துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கைது நடவடிக்கை நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். உங்கள் யூடிவியில்